நடிகர் விஜய் அவர்களின் பையனான சஞ்சய் அவர்கள் விஜய மொத்தமா ஒதுக்கியிருக்காரு அப்படிங்கிற செய்தி ஒன்று வெளியாகி விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது குறித்து எஸ்ஏசி அவர்கள் அவரோட பேரங்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்னும், பேசியும் எந்த புண்ணியமும் இல்லை, அவர் தொடர்ந்து அதே மாதிரி தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களோட பையன் தான் ஜேசன் சஞ்சய். ஜேசன் சஞ்சய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இயக்குனராக அறிமுகமாகியிருக்காரு. சிக்மா அப்படிங்கிற ஒரு படத்தை அவர் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு படத்தை முழுக்க முழுக்க அவர் தன்னந்தனியால தான் போராடி பெற்றாரு. ஆரம்பத்தில் இதை பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் எஸ்ஏசி அவர்களை வச்சு தான் வந்தாரு, அதனால இப்போ வரைக்குமே அப்பா இருக்கவும் தான் இவ்வளோ ஈஸியாக வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. பட் சஞ்சய் அந்த ஒரு பேர் வரக்கூடாதுன்னு தான் தன்னந்தனியால போராடுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நினைச்சிருந்தோம். ஆனால் சமீபத்தில் விஜய்க்கும் சங்கீதாக்கும் டிவோர்ஸ் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இல்லீகல் அஃபேர்ல இருக்காரு அப்படின்னும், கடந்த 4 வருடங்களா ஃபேமிலியே செப்பரேட் ஆகி தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருந்துச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்களோட தயவுல வரதுக்காக அவர் தனியாக வரல, அண்ட் அவரே வேணாம் அப்படிங்கிறதுனால தான் தனியாக வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் அவர்னால தான் பார்த்தீங்கன்னா தனியாகவே படத்தை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அடுத்த படமும் ஸ்டார்ட் பண்ண போறாரு. இந்த ஒரு நிலையில் எஸ்ஏசி அவர்கள் அவரோட பேரங்கிட்ட பேசியிருக்காராமா. குறிப்பாக விஜய் அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா அதற்கு காரணம் வந்து நான் சொல்ல சொல்ல பண்ணது தான். அப்பாவோட பேச்சை கேட்ட பிள்ளைங்க என்றைக்கும் கெட்டு போனது கிடையாது. நீ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு டக்கு டக்குன்னு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறது, படம் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக சரியாக வராது. தாத்தா பேச்சை கேளு, தயவு செஞ்சு உங்கள் அப்பாட்டையும் ஒருக்க கன்சர்ன் பண்ணு, அவர்கிட்ட பேசு, அப்போ தான் உனக்கு அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். உங்கள் அப்பா 60க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காரு, 100க்கும் மேற்பட்ட கதைகள் கேட்டிருக்காரு, நானும் அப்படி தான். ஸோ வீட்டில் ஒருக்க பேசிட்டு அப்பாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உன்னோட ப்ராஜெக்ட்ஸை பற்றி நீ தனியாக முடிவெடு, எடுத்தவங்க கவுத்தம் நீயே பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இருந்தாலுமே சஞ்சய் அவர்கள் அவங்க தாத்தா கிட்ட அவர் சொல்லி தான் நான் கடை பண்ணணும், படம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, இனிமேல் அவர் தயவுதாட்சணையே எனக்கு வேணாம், அண்ட் அவர்கிட்ட நான் இது மாதிரி பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காராமா. அண்ட் இதனால் எஸ்ஏசி அவர்கள் ரொம்பவே மனசுரைஞ்சிருக்காரு. ஜேசன் சஞ்சய் அவர்கள் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியாவில் கூட விஜய் அப்படின்னு பின்னாடி இருந்த சர்நேமை ரிமூவ் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களுமே ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருந்தாரு, எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு, இப்போ நான் தன்னந்தனியாளாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மனைவி மட்டும் இல்லை, மகன் மகள் அப்படின்னு அவங்களுமே விஜய் கிட்ட இப்போ பேசுறதில்ல. அதனால தான் ஜேசன் சஞ்சய் அவர்கள் சோசியல் மீடியாவில் கூட சஞ்சய் விஜய் அப்படின்ட்டு இருந்ததை ரிமூவ் பண்ணி சஞ்சய் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. மேலும் இனிஷியலுமே வி அப்படின்ட்டு இருந்ததை எஸ்ன்னு மாற்றிருக்காராமா, அதாவது அவங்க அம்மா பேரை மாற்றிருக்காரு. ஸோ சஞ்சய் அவர்கள் இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.